ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே மார்னிங்கு. ஸோ மட்டன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதாங்க நாட்டு வெங்காயம். ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இருக்கிறதுலே நாட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. ஸோ இதை ஒவ்வொன்றா தொளிச்சு பொறுமையாக போடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே தொளிச்சு எடுத்தாச்சு. ஒரு இரும்பு கடாய் வச்சாச்சுங்க. ஸோ நம்ம மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ வெங்காயத்தை நல்லா தொளிச்சு நல்லா கழுவி 2-3 டைம் கழுவிக்கலாம். ஏன்னா அதில் மண் இருக்கும். ஸோ இரும்பு கடாய் சூடானதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே வெங்காயத்தை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகுங்க, குறுமிளகு, அப்புறம் தேவையான ஆயில் ஆட் பண்ணி இதை பார்த்திங்கன்னா நல்லா வணக்கிக்கலாம். கருவேப்பிலை தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஸோ இதையெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஸோ நாட்டு வெங்காயம் போட்டு மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் செம்மையாக இருக்குங்க. அதோட டேஸ்ட்டே தனி தான், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இது பக்கத்தில் நின்று மீடியம் ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா நல்லா வணக்கி எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா வணக்கினாத்தான் பச்சை வெங்காயம் வந்து வாசம் அடிக்காமல் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் துருவியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ தேங்காய் ஆட் பண்ணி இந்த வெங்காயம், தேங்காய் எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்ல மணமாகவும் இருக்கும். மட்டன் சாப்பிட்டா ஜீரணம் ஆயிரும். ஸோ அதனால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 4 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதையெல்லாம் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வணக்கிடுச்சு. 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை குழம்பு திக்னஸ்க்காக. ஸோ அதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி பவுடருங்க, அதை நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா காரம் ஆல்ரெடி இருக்கும். அதனால தான் நான் வரமிளகா 1 ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் 2 வரமிளகாயும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி தேவைக்கேற்ப ஆட் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ஆட் பண்ணி இதை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ வேக வச்ச மட்டன் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க. அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்குங்க. ஸோ அதை அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சாச்சுங்க. ஸோ பாருங்கள், நல்லா மட்டன் வெந்துடுச்சு. எல்லாட்டுக்கறியாக வாங்கிக்கோங்க. அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே கொதித்து வரும்போது மட்டன் மணம் அவ்வளோ மணமாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் போகும், தெருவே மணக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பண்ணால். ஸோ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க. அப்போ தான் அந்த மட்டன் வந்து நல்லா வேகும். அதுவும் இல்லாமல் அந்த மரைச்ச மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். அப்படியே நல்லா வேகட்டுங்க. ஸோ அது பக்கம் கொதிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. தாளிச்சிக்கலாம் குழம்ப. ஸோ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி ஒரு டைமில் பண்ணுங்களேன், நாட்டு வெங்காயம் போட்டு குழம்பே வேறு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்படியே மத்தியானம் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். இது விட நைட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் குண்டு மிளகா போட்டுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை நல்லா வணங்கிட்டுங்க. நைட்டுக்கு இட்லி தோசைக்கு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். காலையிலேயே செஞ்சிங்கன்னா இட்லி தோசைக்கு போட்டு சாப்பிடுங்க. மட்டன் குழம்பு செம்மையாக இருக்கும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் அந்த கொதிச்ச குழம்போடு இதை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா அவ்வளோதாங்க, பக்காவா மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.